வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ரிலை ஆன், டிபெண்ட் ஆன், கவுண்ட் ஆன் இந்த phrasal verbs பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலை ஆன். ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, அவங்கள நம்பகமானவர் அப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே அர்த்தத்துல தான் இந்த ரிலையை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ ரிலை ஆன், ரிலை அப்பான் ரெண்டும் ஒண்ணுதான். அப்பான்ங்கிறது கொஞ்சம் ஃபார்மல், அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டையுமே நம்ம இன்டர்சேஞ்ச்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ யாரையாவது எதையாவது நம்புறது, அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது. ஸோ இதை தான் நம்ம இந்த ரிலை ஆன் வச்சு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம். ஸோ அவர் இந்த வேலையை கண்டிப்பா முடிச்சிருவாருன்னு நம்பலாமா? ஸோ கேன் வி ரிலை ஆன் ஹிம் டு கெட் த ஜாப் டன்? கேன் வி ரிலை ஆன் ஹிம் டு கெட் த ஜாப் டன்? இந்த மாதிரி நம்புறது அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய வார்த்தைகள் இப்போ ரீசெண்டாக தான் டிஸ்கஸ் பண்ணோம். ட்ரஸ்ட், ஹோப், பிலீவ் இந்த மாதிரிலாம். ஸோ ரிலை அப்படின்றது ஆல்மோஸ்ட் ட்ரஸ்ட் மாதிரி. So can we rely on him to get the job done? வேலையை முடிச்சிருவாரு நம்ம நம்பலாமா? ஒருத்தரை நம்ம அவரை எவ்வளவு தூரம் நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. I don't know how far I can rely on her. எவ்வளவு தூரம் அவளை நம்பி இருக்கலாம், கண்டிப்பா பண்ணிடுவாளான்னு தெரியல, கண்டிப்பா செஞ்சிருவாளான்னு தெரியல, அவ எடுத்துட்டு வந்துருவான்னு நானும் பேசாம இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, I don't know how far I can rely on her. அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய சில குவாலிட்டிஸ், உங்களுடைய நேர்மையை நீங்க நம்பலாம். அவர் ரொம்ப பங்க்சுவல், அவருடைய பங்க்சுவாலிட்டியை நீங்க நம்பி இருக்கலாம், கண்டிப்பா கரெக்டா டைம்க்கு வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நீங்க அவருடைய நேர்மையை நம்பலாம். யூ கேன் ரிலை ஆன் ஹிஸ் ஜென்யூன்னஸ். கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். இப்போ நீ உண்மையை சொல்வேன், நான் ரொம்ப நம்பினேன். ஐ ரிலைட் ஆன் யூ டு டெல் த ட்ரூத். ஐ ரிலைட் ஆன் யூ டு டெல் த ட்ரூத். இதே ரிலை ஆன் இல்ல ரிலை அப்பானுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அது என்னன்னா, ஒரு விஷயத்துக்காக ஒரு பர்டிகுலர் நபரையோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தையோ சார்ந்து இருத்தல், நம்பி இருத்தல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க மக்கள் கிணறுகளை மட்டுமே தண்ணிக்கு நம்பி இருக்காங்க. ஸோ அந்த கிணறுகளை மட்டுமே நம்பி உள்ளனர். பீப்புள் ரிலை ஆன் வெல்ஸ் ஃபார் வாட்டர். பீப்புள் ரிலை ஆன் வெல்ஸ் ஃபார் வாட்டர். அதே மாதிரி எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அப்பாவை தான் நான் நம்பி இருக்கேன், அவர் ஃபீஸ் கொடுத்தாதான் நான் கட்ட முடியும். So I rely on my father for my tuition fee. I rely on my father for my tuition fee. விவசாயிகள் பருவமழையை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சில இடங்கள்ல போர்வெல்லாம் இல்லை அப்படின்னா விவசாயிகள் எப்ப மழை பெய்யுதோ அதை பொறுத்துதான் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியே இருக்கக்கூடாது, எப்பவுமே பருவமழையை நம்பியே இருக்கக்கூடாது. Farmers cannot keep relying on monsoon. Farmers cannot keep relying on monsoon. இப்போ நாம டிபெண்ட் ஆன் பத்தி பார்க்கலாம். இந்த டிபெண்ட் ஆனுக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அர்த்தம் என்ன அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்து இருக்கு, அதை பொறுத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன இந்த ட்ரெஸ் நீ வாங்க போறியா அப்படின்னு கேட்டா, இல்ல அது விலையை பொறுத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால வாங்க முடியுமாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ ஆர் யூ கோயிங் டு பை த ட்ரெஸ்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிரைஸ். இல்லை இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரைஸ். எப்படி வேணா நம்ம சொல்லலாம். நாளைக்கு நம்ம வெளில போறோமா அப்படின்னு கேட்டா, இல்ல நாளைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எங்க அப்பா என்ன சொல்ல போறான்னு தெரியல, அது அவரை பொறுத்துதான் நான் சொல்லணும், எப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர் வி கோயிங் டுமாரோ அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர். இல்ல இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மை ஃபாதர். இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். எங்க அப்பா பொறுத்து இருக்கு, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கு, இதை பொறுத்து இருக்கு, அதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த டிபெண்ட் ஆன யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மகிழ்ச்சிங்கிறது பணத்து சார்ந்த விஷயம் இல்லை. பணம் மட்டுமே ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது, இல்ல பணம் இல்லாட்டி ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்கவே முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஸோ ஹாப்பினஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மணி. ஹாப்பினஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மணி. ஸோ சார்ந்து இருத்தல், இதை பொறுத்து இருக்கு, அதை பொறுத்து இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம டிபெண்ட் ஆன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே டிபெண்ட் ஆனுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. நம்ம எப்படி ரிலை ஆன யூஸ் பண்ணோம், ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரையோ இல்ல ஒரு பொருளையோ நம்பி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது, இந்த அர்த்தத்திலயும் நம்ம டிபெண்ட் ஆன யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அந்த ஃபேமிலியே அவங்க ஒய்ஃபோட சம்பளத்தை சார்ந்தே இருக்கு. தமிழ்லயே நம்ம இதை ரெண்டு விதமாவும் சொல்லுவோம். அவளை சார்ந்தே தான் அந்த குடும்பம் இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அவளை நம்பியே அந்த குடும்பம் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம சார்ந்து, நம்பி ரெண்டு வார்த்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டிபெண்ட் ஆன், ரிலை ஆன் ரெண்டுமே சூட்டபிளான phrasal verbs தான். So his family depends on his wife's salary. His family depends on his wife's salary. இப்படி நம்ம சொல்லலாம். இதே இடத்துல நம்ம ரிலை ஆனையும் யூஸ் பண்ணலாம். ஆனா எல்லா இடங்கள்லயும் இத மாதிரி நம்ம ரிலை ஆன, டிபெண்ட் ஆன வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் உன்னோட பெற்றோரை சார்ந்தே இருக்கக்கூடாது, நீ கொஞ்சம் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ பெற்றோரை நம்பியே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் தான். பட் ரொம்ப லிட்ரல் மீனிங்னு பார்த்தோம்னா ஏதாவது பேரண்ட்ஸ் நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அவங்கள சார்ந்தே இருக்காத, நீ சொந்த கால நில்லு அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ரிலை ஆனை விட டிபெண்ட் ஆன் வந்து சூட்டபிளா தோணுது. ஸோ யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ். யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட். நீ உன் சொந்த கால நிக்கணும். யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட். கவுண்ட் ஆன், இதையும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுவாங்க. ரிலை ஆன், டிபெண்ட் ஆன், கவுண்ட் ஆன் எல்லாமே இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுவாங்க. பட் கவுண்ட் ஆன் அப்படிங்கிறது என்னன்னா 100% கான்ஃபிடென்ட்டா ஒருத்தரை நம்புறது. இப்போ நீ நான் பண்ணிடுவியா, நம்பலாமா அப்படின்னா யூ கேன் கவுண்ட் ஆன் மீ, கண்டிப்பா நான் பண்ணிடுவேன், 100% ஷியோரா நீ என்ன நம்பலாம், அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் யூ கேன் கவுண்ட் ஆன் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது பிசினஸ். இந்த இடத்துல நீ எல்லாரையும் அப்படியே நம்ப முடியாது. ஸோ 100% ஷியோரா நீ யாரையும் நம்ப முடியாது. யூ கேனாட் கவுண்ட் ஆன் எனி ஒன் இன் திஸ் பிசினஸ். யூ கேனாட் கவுண்ட் ஆன் எனி ஒன் இன் திஸ் பிசினஸ். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாரையும் அப்படியே நம்பிட முடியாது. அவ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நான் ஒருத்தர சொல்றேன். ஐம் ஷியோர் ஷில் ஹெல்ப். இல்ல அப்படியெல்லாம் நம்பிட்டு இருக்காத, ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணாமையும் போகலாம். ஸோ இந்த இடத்துல ஷியோரா நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ டோன்ட் கவுண்ட் ஆன் ஹர் அப்படின்னா ரொம்ப அப்படியே நம்பிட்டே இருக்காது. டோன்ட் கவுண்ட் ஆன் ஹர். இந்த இடத்துல ரிலை ஆன் கூட ஓகே தான். டோன்ட் ரிலை ஆன் ஹர், அவளை நம்பாது. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ட். நீங்க வந்து என்ன அர்த்தத்துல சொல்றீங்க, அவளை நம்பவே நம்பாதே அப்படி சொல்றதா இருந்தா டோன்ட் ரிலை ஆன் ஹர் அப்படி சொல்லலாம். அப்படி கான்ஃபிடென்டா இருக்க முடியாது, செய்யலாம் செய்யாமலும் போகலாம். ஸோ டோன்ட் கவுண்ட் ஆன் ஹர். ஸோ இந்த வீடியோல நாம டிபெண்ட் ஆன், கவுண்ட் ஆன், ரிலை ஆன் இந்த phrasal verbs பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.